முடியாது. பிசாசு தான், அசுத்த ஆவிகள் தான் அசுத்தமான கிரியைகளை செய்யும். பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் அவர்தான் வரப்போகிறார். அவர்தான் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். அவருடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், அவருடைய பேச்சிலே பரிசுத்தம், அவருடைய சிந்தனையிலே பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம். ஆகவே இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை போல பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். கையில் சிகரெட்டை வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. இரவிலே மதுபானம் குடிக்காமல் தூங்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. லஞ்சம் வாங்குகிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அநியாய சம்பாத்தியம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது. அவருடைய வருகையிலே காணப்பட முடியாது. ஆலயத்திலே நீ பக்தி உள்ளவர்களாய் இருக்கலாம், பரிசுத்தம் உனக்கு உண்டா என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தம், உன் கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன் சிந்தனையிலே பரிசுத்தம், உன் அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன் வேலையிலே பரிசுத்தம், உன் வருகையிலே போகையிலே பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதபடி அவரை தரிசிக்க முடியாது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 12:14 வாசித்த பாருங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. உள்ளத்திலே பகை, கசப்பு, வைராக்கியம், சண்டைகள், ஜாதி பெருமை, பணப்பெருமை, குடும்ப பெருமை வைத்துக் கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் அந்த பரலோக பாக்கியத்தை, வைகுண்ட பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும், வருகையிலே காணப்பட முடியும். அதற்கு நீ ஆயத்தமா? இன்றைக்கு இரவு இயேசு வருவாரானால் உன்னால் அவரை சந்திக்க முடியுமா? பரிசுத்தமில்லாதபடி ஒருவரும் அவரை சந்திக்க முடியாது. மத்தேயு 5:8 இயேசு சொன்னார், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். உன் இருதயத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். இருதயத்திலே பெருமைகளும் பொறாமைகளும் எரிச்சல்களும் வன்கண்ணும் தூஷணமும் சண்டைகளும் மதிகேடும் அப்படிப்பட்ட பாவ சுபாவம் உள்ளத்தில் இருந்தால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. பரிசுத்தமான இந்த தேவனை சந்திக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தம் என்பது என்ன? சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், நான் டிவி பார்ப்பதில்லை, சினிமா பார்ப்பதில்லை, சிகரெட் பிடிப்பதில்லை, இதுதான் பரிசுத்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது பரிசுத்தத்தின் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதையும் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த பகுதி இருக்கிறது, வசனத்தின்படி வாழ வேண்டும். ஒரு குடும்பத்தின் பரிசுத்தம் என்ன தெரியுமா? மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவதுதான் குடும்பத்தின் பரிசுத்தம். ஒரு புருஷன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு புருஷன் மனைவியை நேசித்து அன்பு காட்ட வேண்டும், அதுதான் குடும்பத்தின் பரிசுத்தம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் குடும்பத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் பிள்ளைகளின் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இல்லாதபடி நான் டிவி பார்க்க மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், இதை செய்யவில்லை என்று சொல்லி கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள், அதுதான் பரிசுத்தம். வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தால் 8 மணி நேரம் நீ வேலை செய்ய அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது. 8 மணி நேரம் கடுமையாய் உழைக்கிறாயா? வேலை செய்கிற இடத்தில் நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயா? உன் வேலையிலே பரிசுத்தம் இல்லை. நீ செய்கிற வேலையில பரிசுத்தம் உண்டா? நீ செய்கிற வேலையில உண்மையாய் இருக்கிறாயா? நீ வாங்குகிற சம்பளம் மாத்திரம் போதும் என்று இருக்கிறாயா? உன் ஆபீஸில் இருந்து ஒரு குண்டூசி நீ வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது என்பதை அறிந்து கொள். திருடனாக இருந்து கொண்டு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உன் கடமையை செய்வதற்காக ஏழை மக்களிடத்தில் 500 கோடி 100 கோடி என்று லஞ்சம் வாங்குகிறவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது. நரகத்தின் அக்கினிக்குள்ளே தான் போக வேண்டும். பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம். வியாபார தந்திரம் என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய தானியத்தை பதுக்கி வைத்து கள்ளக்கடத்தல் செய்து ஏமாற்றிக் கொண்டிருந்தால் வியாபாரத்திலே பரிசுத்தம் இல்லை. பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆலயத்துக்கு போகலாம்,
காணிக்கை கொடுக்கலாம், பேர் வாசிப்பாங்க, 10,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தார் என்று. பரலோகம் போக முடியாது. அநியாய சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ரோமர் 13